Hello friends, this is Dr. Pandit Selvam, Guruvi Consultancy. Today I would like to share a food of thought for you, thinking for your brain. We are living in a democratic country. We are exercising our franchise to elect the right candidates. That's under a democratic setup. Total population, 1/3 of the people exercising their franchise due to monetary benefits or personal influence or communal influence. My question is to the 2/3 of the population. ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் எலெக்ஷனுக்கு நிற்கிறவர் ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்காக நிற்கிறார். நம்ம we are weighing the party as well as a candidate. Then again we will vote for him. So he will be representative on behalf of us. So he is also empowered to select the portfolio ministers as well as the chief minister of the state. So that is a setup of our democratic setup in India. Similarly, I think for you, Parliament also, MPs are elected and MPs are empowered by us to select different portfolio ministers as well as a prime minister. And the Prime Minister and the MPs will have a power to elect or identify the right person for the first citizen of India, President of India. So under this juncture, எனக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின், அவர் எந்த பார்ட்டியை நம்பி நம்மகிட்ட ஓட்டு வாங்கினாரோ அவர் அந்த காலத்திற்குள்ள அந்த பார்ட்டியை விட்டு மற்ற பார்ட்டிகளுக்கு போகிறதுக்கு நம்மகிட்ட பெர்மிஷன் அப்ரூவல் வாங்கணும். Because you are the golden people, you are the electorate, because you are the people spending your time and identify the right skill of the person. அப்புறம் தான் நீ ஓட்டை போட்டுருக்கிறீங்க. ஸோ சாதாரண ஒரு கம்பெனிலேயோ ஒரு பிரைவேட் பப்ளிக் கவர்மெண்ட் வாட் எவர் மே பி தி செக்டார், அங்கே டாப் பீப்புள் இருந்து கடைசியில் இருக்கிற அட்டெண்டர் வரைக்கும் ஹச்ஆர்லேயோ அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு போஸ்ட்டை விட்டு வெளியே போகையில் ஹேண்டிங் ஓவர் டேக்கிங் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி வைட்டல் வச்சிருக்கோம். வெதர் இட் இஸ் a small man or big man, it doesn't vary, but responsibility may vary, but the quantum, the central point of handing and taking over is a must. அது இட் இஸ் அ ரூல் ஆஃப் த கேம். எதற்காக கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கை இனிமேல் வரக்கூடிய ஒரு இடத்துல நடத்துறதுக்கும், ஒரு சமயம் ப்ரோக்ராம் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம், ஐ எம் ஹேண்டிங் ஓவர் டு யூ. ஸோ அவர் டேக் ஓவர் வாங்குறவர் he will take his own time to understand what all has been delivered by him. Then he will proceed. Then he will also inform to the reporting authority, ensuring that he has collected all the documents relevant to his role responsibility from the previous employee. இதுதான் எப்பயுமே நடந்துகிட்டு வரக்கூடிய சிஸ்டம். நமக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவர் அசம்பிளியில் இருக்கிறாரோ அல்லது பார்லிமெண்ட்ல இருக்கிறாரோ, அவருக்கு he has lot of responsibilities to discharge. அவருக்கு கீழே மேபி செக்ரட்டரியேட் ஆர் மேபி லைக் IAS ஆஃபீஸர்ஸ் ஆர் there are many consultants, there are many secretaries இருக்கலாம். பட் நீங்க போட்டிருக்கிற ஓட்டு அவருக்கு, அந்த பார்ட்டிக்கு, அந்த கேண்டிடேட்டுக்கு, அந்த பார்ட்டியில் இருந்து உங்களுக்கு வேலை செய்வதற்காக அவர் பணிக்கப்பட்டிருக்கிறார் ரொம்ப நாள். இப்போ என்ன பண்றாரு, ஒரு 24 hours கூட டைம் எடுக்காம அவர் கட்சி தாவல் சட்டை இருந்தால் கட்சி தாவலுக்கு ஒரு கட்சி போடுறாரு. போன உடனே அங்க இது போன உடனே இங்க என்ன ஆயிடுச்சு, இவர் நம்பி நம்ம கட்டியிருக்கிற டாக்ஸஸ், ரெவன்யூஸ், அந்த ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ மினிஸ்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹெல்த்னு ஒன்று இருக்கு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு, பிடபிள்யூல ஒன்று இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எஜுகேஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டெலிகேட்டட் பவர்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த பவர் வச்சு தான் அவருக்கு நமக்கு டெலிவரி பண்ணணும்.
ஒவ்வொரு மினிஸ்டருக்கும், whether it is industrial minister, whether it is health, education, public department, ஒவ்வொன்றுக்கும் நம்ம வச்சுக்கணும். All of a sudden, I think now going to the next party without handing over the relevant financial maybe program or allotment, so many things. Moreover, what is the respect we have? We have spent our time to decide which party he belongs to, who is this gentleman, whether he is capable of delivering the services to our people whenever they are need, whether he will be in the position to speak on behalf of us either in the assembly or in the parliament, whether he will select along with other legislative members to select the right as the chief minister for the government. So many things are involved. So he is nothing but an instrumental. ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியனுடைய பாலிட்டிக்ஸில் anybody can join in any party even though he is a powerful minister administrating very key responsibilities. So these are all food for thought for you. Where are we living? The people decide on their own. It is not like small job. Because ஒரு பெரிய ஸ்டேட்டில், ஒரு பெரிய டெரிட்டரியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் they are wholly responsible. And particular department and particular portfolio they are held responsible. But what's happening today? எத்தனை பேர் எலெக்டட் போட்டிருக்கோம், லட்சக்கணக்கில் போட்டிருக்கோம், மேபி மோர் தென் a lakh கூட நம்ம போட்டிருக்கோம். அப்போ அத்தனை வாக்காளர்களுக்கும் அந்த கட்சி மாறி அல்லது பொறுப்புகளை தவிர்த்து விட்டு போகிறவர் தழுகிற பதில் என்ன? தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் சிந்திக்க வேண்டுமா? ஏதோ வந்தாங்க, ஏதோ நமக்காக ஓட்டு கேட்டாங்க, ஓட்டு கேட்டவங்க போயிட்டாங்க. அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய சிந்திக்கிறோம், நிறைய நமக்குள்ளேயே ஒரு சோல் சர்ச் பண்ணி தான் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறோம், எலெக்ட் பண்ணுறோம். அந்த எலெக்ட் பண்ணுறவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாடங்கள் என்ன? அந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதனை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ள முடியும்? அவருடைய ஆளுமை திறனை எங்கே காண்பிக்க முடியும்? சிறுக சிறுக அவர்களை வெறுப்பேற்றுக் கொள்ள இருக்க வேண்டாம். அவர்களுக்கு அறிவுரை தராவிட்டாலும், அறநெறிகளை புகுத்தாவிட்டாலும், மாற்று நெறிகளை புகுத்துவது, மாற்றுகளை சொல்லிக் கொடுப்பது என்பது வேதனையான விஷயம். வாக்காளர்களுக்கு இது it is a food for thought at this juncture. Think it over and see that how best we would be in a position to teach the politicians. Thank you.